சந்திக்க அப்படி என்ன பயம்? இந்த காணொலியை பாருங்களேன். ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் பிரஸ் மீட் சார். தமிழ் ஜெர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். இதுல இருந்து என்ன தெரியுது? அவருக்கு நாட்டு நடப்பு ஒன்னும் தெரியாது, யாரோ சொல்றதுக்கு கையெழுத்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தானே தோணுது. இது எங்க போய் முடியும்னா, விஜய்க்கு கீழே இருக்கவங்க எல்லாம் கார்பரேட் ஆளுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கையெழுத்து போட்டுட்டு உட்கார மட்டும் தான் முடியும். அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு இருக்க மட்டும் தான் முடியும். இந்த கார்பரேட்ல என்ன பண்ணோம்னு நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லைங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கார்பரேட் சம்பாதிக்க என்னெல்லாமோ பண்ணோம். மக்களுக்கு பயனில்லாத விடயங்கள், இவங்க கமிஷன் பார்க்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அது முக்கியமா நான் ஏன் சொல்றேன்னு தெரியுதா? தமிழக முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்காக செலவு பண்ணதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கார்பரேட் ஆளுங்க தான். இப்போ விஜய் அவர்கள் நன்றி கூறும் விதமா என்னென்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னென்ன சொல்றாங்களோ இவர் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஒரு மாசத்துக்கு என்னென்னமோ ஆயிடுச்சுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன நடக்க போதும் இங்க வேணா பாருங்க. இந்த 5 வருஷத்துல ஒரு வாட்டி கூட செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, நடக்கவும் நடக்காது. ஏன்னா அவருக்கு தெரியவும் தெரியாது. இவர் தான் சரியான ஆளு, இவரை உட்கார வச்சாதான் நம்மளோட வேலை ஆகும்னு ஜஸ்ட் உட்கார வச்சிருக்காங்க. இவர் ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற என்னத்த சொல்ல?